வெல்கம் டு பாலாமிகாஸ் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜாவானா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். என்னடா இவங்க வயநாட்டில் இருக்காங்களே, என்ன இவங்க ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்கிறாங்களே நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேஷண்ட்ஸ் தங்கக்கூடிய ரூம், அதாவது இங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய ரூமு. இது வீடு மாதிரி இருக்கும். ஸோ ரூமும் நல்லா பெருசாக இருக்கும், ப்ளஸ் பாத்ரூம், பெட்டு அதெல்லாம் எல்லாமே இருக்கும். இது ரூம் நம்பர் 1. இது கன்சல்டிங் ரூம், டாக்டர் பார்த்து பேசுகிற ரூம், கன்சல்டிங் ரூம். ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சர்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ மரம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு மூலிகை தோட்டம், அதாவது எல்லா செடியுமே இருக்கும். இங்கேருந்து இங்கே பக்கத்தில் நிறைய டீ கார்டன்ஸ் இருக்கிறதுனால இங்கேருந்து இலையெல்லாம் படித்து டீ நமக்கு போட்டு தருவாங்க. அதே மாதிரி இது ஒரு வாக்கிங் பிளேஸ். ஸோ வயசானவங்க இந்த மாதிரி ஈவினிங் டைமில் இந்த மாதிரி அழகாக நடக்கலாம், பீஸ்ஃபுல்லாக நடக்கலாம். ஸோ இது காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பனிமூட்டமாக இருக்கும். ஸோ நேச்சர்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. செடிகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உள்ளே போய் நமக்கு எடுத்து அதுலேருந்தே ஆயில் தயார் பண்ணுவாங்க. இது ஒரு ரூம். இது ஒரு ரூம் பேஷண்ட் தங்கிறதுக்கு. எவ்வளோ அழகாக இருப்பாங்க, வீடு மாதிரியே செட் பண்ணி. இது இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மரம்லாம் நிறையா இருக்குது, நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி ஒன்று இருக்குது. நிறைய செடிகள் எல்லாமே இருக்குது. அது தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அந்த துணி துவைக்கிறதுக்கு லாண்ட்ரி. இது ஸோ நீங்கள் துணி எல்லாமே நம்ம துவைச்சிக்கலாம். இது குக்கிங் ஸ்பேஸ், அதாவது கிச்சன். இங்கே இருந்தால் நமக்கு சாப்பாடுலாம் தயார் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு தான். இவங்க தான் நமக்கு டேஸ்டியான சமையல்லாம் தயார் பண்ணி தராங்க. ஸோ இது டைனிங் ஸ்பேஸ். ஸோ இங்கே தான் நம்ம சாப்பாடெலாம் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் சோஃபா, கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பண்ணக்கூடிய இடம். பின்னாடி ஒரு இடம் இருக்குது, பட் அங்கே அளவு இல்லை நமக்கு. இது பார்க்கிங் ஸ்பேஸ், ஏதாவது காரு அதெல்லாம் நிறுத்துறதுக்கு, பைக், கார் அதெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். அங்கேயும் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ரூம் தங்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இதான் நம்ம ரூம் இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எலக்ட்ரிசிட்டி ஆகாத ஒரு ஹீட்டர். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எலக்ட்ரிசிட்டி ஆகுது நம்ம ஹீட்டர் தான். ஸோ இது எலக்ட்ரிசிட்டி ஆகாத ஒரு ஹீட்டர். இது கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூமு. ஸோ நாங்கள் ஒருத்தர் ரூமுக்கு போய் இப்போ உங்களுக்கு வீடு எடுத்து காமிச்சிட்ருக்கோம். இது ரூம், இது ஸ்க்ரீனு. இது அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணுறது. சோஃபா, குட்டி சோஃபா வச்சுருக்காங்க. பாத்ரூம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பால்கனி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ அழகாக தெரியும். அழகாக பீகாக்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது.
உங்களுக்கு பார்க்க வியூ அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த நேச்சர் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யும்போது உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நீங்களே உணர்வீங்க. ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் அழகாக செஞ்சுடுவாங்க. ஸோ வந்து நமக்கும் உடம்பு எல்லாம் எல்லாமே வந்து நமக்கு சரியாயிடும்.